Hello friends, welcome back to our channel NEET Biology Tamil. நான் டாக்டர் பர்வீன். இந்த லெக்சர் சீரீஸ்ல +2 பயாலஜி உடைய ஜெனடிக்ஸ்ல மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற சாப்டர் படிச்சுட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் RNA என்றால் என்ன அப்படின்றத டீடைலா தெரிஞ்சுக்கலாம். சோ முதல்ல RNA என்றால் என்ன? RNA stands for Ribonucleic Acid. இதுவும் DNA மாதிரி ஒரு நியூக்ளிக் ஆசிட் தான். எல்லா விதமான செல்களிலும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயாலஜிக்கல் மேக்ரோமாலிக்யூல் RNA. ஆரம்பிக்கும் போது உயிர் உருவாகும் போது முதல்ல பாத்தீங்கன்னா முதலாக DNA உருவாகுச்சா அல்லது RNA உருவாகுச்சா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா RNA தான் உருவாச்சு. ஏன் அப்படின்னா RNA அப்படின்றது அதோடைய ஸ்ட்ரக்சர், அதோடைய வடிவம் ரொம்ப சிம்பிள் ஆனது. அது மட்டும் இல்லாம RNA இருக்கக்கூடியது ரைபோஸ் சுகர். சோ ரைபோஸ் சுகர் தான் முதல்ல உருவாச்சு. அதன் பிறகு உருவானது தான் டிஆக்சிரைபோஸ் சுகர், அதாவது DNA இருக்கக்கூடிய ரைபோஸ் சுகர். ஓகே, ரைட். சோ RNA என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ், என்னென்ன செயல்பாடுகளுக்காக ஒரு செல்லுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். RNA is principally involved in carrying the genetic information from the DNA nucleus to the cell. இப்ப பாத்தீங்கன்னா இப்படி ஒரு செல் இருக்குன்னா செல்லுல இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் நியூக்ளியஸ் இல்லையா? சோ இந்த நியூக்ளியஸ்ல தான் என்ன இருக்கும்? DNA இருக்கும். DNA தான் ஒரு செல்லுடைய ஜெனடிக் இன்ஃபர்மேஷன். அந்த செல் எப்படி இயங்கணும், என்ன புரோட்டீன் உற்பத்தி ஆகணும், என்ன என்சைம் உற்பத்தி ஆகணும், என்ன ஹார்மோன்ஸ் உற்பத்தி ஆகணும், எல்லா கண்ட்ரோலுமே செய்யக்கூடியது DNA இல்லையா? ஆனா இந்த செல்ல இருக்கக்கூடிய இந்த DNA புரோட்டீன் உற்பத்திக்காக கொடுக்கக்கூடிய தகவல்களை செல்லுடைய நியூக்ளியஸ்ல இருந்து புரோட்டீனை உற்பத்தி செய்யக்கூடிய ரைபோசோம், இந்த பகுதியை தான் நாம ரைபோசோம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கதான் புரோட்டீன் ப்ரொடக்ஷன் சிந்தசிஸ் நடக்குது. ஓகே, சோ நியூக்ளியஸ்குள்ள இருக்கக்கூடிய DNA கொடுக்கக்கூடிய தகவல்களை நியூக்ளியஸ்க்கு வெளியில இருக்கக்கூடிய அந்த ரைபோசோம் பகுதியில எடுத்துட்டு புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வேலையை செய்யறது RNA. Okay, so RNA carry the genetic information. Genetic information யார் வச்சிருக்கா? DNA வச்சிருக்கு. So அத DNA கிட்ட இருந்து நியூக்ளியஸ்ல இருந்து செல்லுக்கு வெளியில எடுத்துட்டு வர வேண்டிய முக்கியமான ஒரு வேலையை செய்யுது. So it serves as a messenger between the DNA and the ribosomes. புரோட்டீன் உற்பத்தி நடக்கக்கூடிய ரைபோசோம் பகுதிக்கும் DNA இருக்கக்கூடிய இந்த நியூக்ளியஸ், இந்த ரெண்டு பகுதிக்கும் நடுவுல அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துட்டு போகக்கூடிய முக்கியமான ஒரு வேலையை செய்யறது RNA. So it helps in the protein synthesis. enzyme நமக்கு தெரியும் பயோ கேட்டலிஸ்ட் இல்லையா? So enzyme உடைய உற்பத்திக்கும் and production of the new cells, புதிய செல்கள் உருவாகிறதுக்கும் ஒரு செல்லுக்கு முக்கியமாக RNA-க்கள் தேவை. சில வகையான RNA-க்கள் பாத்தீங்கன்னா டைரக்டா என்சைம்ஸ் மாதிரியே வேலை செய்யும். சோ அந்த வகையான RNA-வை நாம ரைபோசைம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைபோசைம்ஸ். ஓகே, சோ ரைபோ நியூக்ளிக் ஆசிட் என்சைம்ஸ் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த வகையான RNA டைரக்டா ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ல கேட்டலிட்டிக் ஃபங்க்ஷன், அதாவது அந்த ரியாக்ஷனை ஊக்குவிக்கக்கூடிய வேலைகளை செய்யும். சோ இந்த மாதிரி பல்வேறு வகையான ஃபங்க்ஷன்ஸ் RNA-க்கள் செய்யுது. சரி, RNA என்றால் என்ன? RNA is a single long chain polynucleotide அப்படின்னு சொல்றோம். சிங்கிள் அப்படின்னா இப்போ DNA பார்த்தோம்னா நமக்கு தெரியும் DNA டபுள் ஸ்டாண்டர்ட், இரட்டை இழைகளாக இப்படி இருக்கும் இல்லையா? RNA அப்படி இருக்காது. RNA ஒரே ஒரு இழையாகத்தான் இருக்கும். அதனாலதான் இதை நம்ம என்ன சொல்றோம்? சிங்கிள் லாங் செயின், நீளமாக இருக்கும். இட் இஸ் a polynucleotide. நியூக்ளியோடைட் அப்படின்னா என்ன? நியூக்ளியோடைட் அப்படின்றது எல்லா நியூக்ளிக் ஆசிட் உடைய அடிப்படையான ஒரு கட்டமைப்பு, பேசிக் ஸ்ட்ரக்சர். அதுதான் நியூக்ளியோடைட். டிஎன்ஏலயுமே நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும், RNA-லயுமே நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும். சோ நியூக்ளியோடைட் அப்படின்றது இட் இஸ் a polymer of repeating subunits. பாலிமர்ஸ் அப்படின்னா நிறைய மோனோமர்ஸ் ஒன்றாக சேர்ந்து இருக்கக்கூடியது. சுமார் 70 இருந்து 120,000 ரைபோ நியூக்ளியோடைட்ஸ் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த RNA-வை உருவாக்குது. ஓகே, சோ இந்த பிக்சர்ல பாருங்க, இப்படி இருக்கிறது ஒரு நியூக்ளியோடைட். சோ இந்த மாதிரி ஒரு நியூக்ளியோடைட், ஒரு மோனோமர் ஒன்றாக சேர்ந்து பாலிமராக ஃபார்ம் ஆகி இந்த RNA பாலிநியூக்ளியோடைட உருவாக்குது. நியூக்ளியோடைட் அப்படின்னா என்ன? நியூக்ளியோடைட் மொத்தம் 3 பொருட்களால உருவானது. ஓகே, each nucleotide has 3 components. ஒரு நைட்ரோஜினஸ் பேஸ் இருக்கும், பென்டோஸ் சுகர் இருக்கும், மற்றும் ஒரு பாஸ்பேட் குரூப் இருக்கும்.
சோ இந்த பிக்சர் பாருங்க, இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு நியூக்ளியோடைட். சோ இந்த நடுவுல இருக்கிறது தான் வந்து பென்டோஸ் சுகர். பென்டோஸ் சுகர்னா அதுல 5 கார்பன் இருக்கும் இல்லையா? சோ 5 கார்பன் மூலக்கூறுகளால் ஆனது பென்டோஸ் சுகர். நைட்ரோஜினஸ் பேஸ் இருக்கு மற்றும் ஒரு பாஸ்பேட் குரூப் இருக்கு. அதுல முக்கியமாக ஆர்என்ஏ உடைய பேக்போன்னா முதுகு தண்டு. சோ எதால செய்யப்பட்டது அப்படின்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் பாஸ்பேட் குரூப் அண்ட் தி பென்டோஸ் சுகர். அதுலயுமே வந்து ரைபோ சுகர். சோ பாஸ்பேட் குரூப்பும் பென்டோஸ் சுகரும் ஒன்றாக சேர்ந்து அதோடைய பேக் போன் உருவாக்குது. சோ எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு இல்லையா? இதுதான் வந்து பேக் போன். சோ இந்த பேக் போன் வந்து பென்டோஸ் சுகரும் பாஸ்பேட் குரூப்பும் உருவாக்குது. தென் அதன் பிறகு இங்க வெளியில இருக்கு இல்லையா? இப்படி வருது இல்லையா? சோ இதெல்லாம் என்னது? இதெல்லாமே வந்து நைட்ரோஜினஸ் பேசஸ். அடினைன், குவானைன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நைட்ரோஜினஸ் பேசஸ். சோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து ஆர்என்ஏ. சேம் டிஎன்ஏல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். ஆனா வந்து ஒரே ஒரு ஸ்ட்ராண்ட் தான் வந்து ஆர்என்ஏல இருக்கும். சரி, இப்போ இந்த ரைபோ நியூக்ளியோடைட் அப்படின்னா என்ன? இது எப்படி வந்து பாண்டிங் ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்றத நம்ம அடிப்படையா தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த நியூக்ளியோடைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்பேட் குரூப் இருக்கு, பென்டோஸ் சுகர் இருக்கு, நைட்ரோஜினியஸ் பேஸ் இருக்கு இல்லையா? சோ இந்த பென்டோஸ் சுகர்ல பாத்தீங்கன்னா வந்து 5 கார்பன். இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது மூன்றாவது கார்பன், இது நான்காவது கார்பன், இது ஐந்தாவது கார்பன். ஓகே, ரைட். சோ இப்போ இதுல இந்த பென்டோஸ் சுகர் உடைய 5th கார்பன்ல பாஸ்பேட் குரூப் வந்து அட்டாச்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல பாஸ்பேட் குரூப் வந்து அட்டாச்ட் ஆகுது. அதே மாதிரி பென்டோஸ் சுகர் உடைய ஃபர்ஸ்ட் கார்பன்ல நைட்ரோஜினஸ் பேஸ் வந்து அட்டாச்ட் ஆகுது. ஓகேவா? அதே மாதிரி பென்டோஸ் சுகர் உடைய 3rd கார்பன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து இன்னொரு பாஸ்பேட் குரூப், அதாவது அடுத்து நியூக்ளியோடைட் உடைய அடுத்த பாஸ்பேட் குரூப் வந்து இந்த இடத்துல அட்டாச்ட் ஆகும். சோ அதனாலதான் வந்து இப்படி ஒரு செயின் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ல வந்து இந்த பாலிநியூக்ளியோடைட் வந்து உருவாகுது. ஓகே, சோ இந்த ஒரு நியூக்ளியோடைட் ஜாயின் ஆகுது இல்லையா? சோ இந்த பிளேஸ் தான் வந்து 3rd கார்பன். சோ இந்த மாதிரி உருவாகிறதுக்கு மொத்தம் 2 விதமான பாண்டிங் அந்த இடத்துல தேவைப்படுது. அதுதான் வந்து பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் மற்றும் கிளைகோசைடிக் பாண்ட். பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் அப்படின்றது பென்டோஸ் சுகருடைய 5th கார்பனுக்கும் பாஸ்பேட் குரூப்புக்கும் இடைப்பட்ட ஒரு பாண்டிங். அதே மாதிரி கிளைகோசைடிக் பாண்ட் அப்படின்றது பென்டோஸ் சுகருடைய ஃபர்ஸ்ட் கார்பனுக்கும் நைட்ரோஜினஸ் பேஸுக்கும் இடைப்பட்ட ஒரு பாண்டிங். ஓகே, ரைட். சரி, இப்போ டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏக்கு உள்ள அடிப்படையான வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு பேர்லயே தெரியும். டிஎன்ஏ அப்படின்னா டிஆக்சிரைபோநியூக்ளிக் ஆசிட். சோ அதுல இருக்கக்கூடிய அந்த சுகர் மாலிகுல் என்னது? டிஆக்சிரைபோஸ் அப்படின்ற சுகர். இதுவுமே ஒரு பென்டோஸ் சுகர் தான், 5 கார்பன் இருக்கக்கூடிய சுகர் தான். ஆனா இது டிஆக்சிரைபோஸ் சுகர்னு சொல்றோம். ஆர்என்ஏல இருக்கக்கூடிய சுகர் ரைபோ சுகர். சோ அதனால இதை நம்ம ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ அடிப்படையான வித்தியாசம் எங்க இருக்கு? இந்த சுகர் மாலிகுல்ல தான் இருக்கு இல்லையா? சோ இப்ப பாருங்க, இந்த பிக்சர்ல இருக்கிறது வந்து ஆர்என்ஏல இருக்கக்கூடிய ரைபோ சுகர். சோ என்ன வித்தியாசம்? இதுல செகண்ட் கார்பன்ல ஒரு ஹைட்ராக்சில் குரூப் இருக்கு. ஓகே, 3rd கார்பன்ல இன்னொரு ஹைட்ராக்சில் குரூப் இருக்கு. சோ ரைபோ சுகர்ல 2வது மற்றும் 3வது இந்த 2 கார்பன்லயுமே வந்து ஹைட்ராக்சில் குரூப் இருக்கும். இதுதான் வந்து ரைபோ சுகருடைய ஸ்ட்ரக்சர். ஆனா டிஎன்ஏல இருக்கக்கூடிய இந்த டிஆக்சிரைபோஸ்ல பாத்தீங்கன்னா வந்து செகண்ட் கார்பன்ல ஹைட்ராக்சில் குரூப்க்கு பதில் ஒரு ஹைட்ரஜன் குரூப் இருக்கும். 3rd கார்பன்ல மட்டும் ஒரே ஒரு ஹைட்ராக்சில் குரூப் இருக்கும். இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னா நமக்கு தெரியும், டிஎன்ஏ அப்படின்றது ஆர்என்ஏவை விட ரொம்ப லெஸ் ஆக்டிவ். ஏன்னா டிஎன்ஏ வந்து ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலா இருக்கணும்னா அடிக்கடி அதுல மியூட்டேஷன்ஸ் ஏற்படக்கூடாது, நிறைய பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல அது இன்வால்வ் ஆகக்கூடாது, என்சைமேட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் அது செய்யக்கூடாது. ஸோ இதெல்லாம் செஞ்சா அந்த பொருள் வந்து ஒரு நியூக்ளிக் ஆசிட், அதாவது ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலா இருக்க முடியாது. ஓகே, அதனாலதான் பாத்தீங்கன்னா வந்து டிஎன்ஏல ஒரே ஒரு ஹைட்ராக்சில் குரூப் இருக்கு. ஏ அப்படின்னா ஹைட்ராக்சில் குரூப் இஸ் த ஃபங்க்ஷனல் குரூப். ஓகே, அடுத்து இருக்கக்கூடிய எந்த ஒரு மாலிகுல் கூடமே வந்து இந்த ஹைட்ராக்சில் குரூப் தான் என்ன ஆகும்? ரொம்ப இன்வால்வ் ஆகி ரியாக்ஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணும். சோ டிஎன்ஏல ஒரே ஒரு ஹைட்ராக்சில் குரூப் 3rd கார்பன்ல மட்டும் இருக்கு. அதனால டிஎன்ஏ இஸ் லெஸ் ஆக்டிவ் அண்ட் மோர் ஸ்டேபிள். ரொம்ப நிலையானது. அதனாலதான் அது ஜெனடிக் மெட்டீரியலா இருக்கு. ஆனா ஆர்என்ஏல பாத்தீங்கன்னா செகண்ட் கார்பன்லயும் 3rd கார்பன்லயும் 2 ஹைட்ராக்சில் குரூப் இருக்கிறதுனால அது ரொம்ப ஆக்டிவா இருக்கு. ஓகே,
இது ஒரு முக்கியமான வித்தியாசம் டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும். ஸோ அதனாலதான் ஆர்என்ஏ இஸ் மோர் ரியாக்டிவ், டிஎன்ஏ இஸ் லெஸ் ரியாக்டிவ், ஆனா ரொம்ப ரொம்ப ஸ்டேபிள். ஓகேவா? ரைட். இப்போ டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏல சுகர்ல என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா, அதுல இருக்க பாஸ்பேட் குரூப் வந்து சேம் தான். அடுத்து முக்கியமா வித்தியாசம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் வந்து அதனுடைய நைட்ரோஜெனஸ் பேசஸ். நைட்ரோஜெனஸ் பேசஸ் அப்படின்னா நம்ம என்ன அப்படின்னு சொல்லி ஏற்கனவே படிச்சிருக்கோம். நைட்ரோஜெனஸ் பேசஸ் இரண்டு வகைப்படும், பியூரின் பேசஸ் மற்றும் பிரிமிடின் பேசஸ். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி பென்டோஸ் சுகர் பார்த்துட்டோம். என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு பாஸ்பேட் குரூப் வந்து சேமா தான் இருக்கு, ஒரே மாதிரி தான் இருக்கும் டிஎன்ஏல ஆர்என்ஏல. இப்போ நைட்ரோஜெனஸ் பேஸ் பார்க்குறோம். ஸோ நைட்ரோஜெனஸ் பேஸ் ரெண்டு வகைப்படும், பியூரின் மற்றும் பிரிமிடின். பியூரின் அப்படின்றது அடினைன் மற்றும் குவானைன், பிரிமிடின் அப்படின்றது சைட்டோசின், தைமின், யுராசில் அப்படின்ற மூன்று வகையான நைட்ரோஜெனஸ் பேசஸ். இதுல டிஎன்ஏல இருக்கக்கூடிய பிரிமிடின் பேசஸ் என்ன அப்படின்னா சைட்டோசின் மற்றும் தைமின். ஆனா ஆர்என்ஏல இருக்கக்கூடிய பிரிமிடின் பேசஸ் அப்படின்னா தைமின்க்கு பதில் முக்கியமான என்ன இருக்கு, யுராசில் இருக்கு. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு வித்தியாசம். தைமின் அப்படின்றது டிஎன்ஏல மட்டும்தான் இருக்கு, ஆனா ஆர்என்ஏல யுராசில் அப்படின்ற நைட்ரோஜெனஸ் பேஸ் இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்த டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ உடைய வித்தியாசங்கள் என்ன அப்படின்றத ஒரு டேபிள் ஃபார்மேட்ல பார்க்கலாம். ஓகே, சோ டிஎன்ஏ வந்து டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கும், இரட்டை இழைகளாக இருக்கும். ஆனா ஆர்என்ஏ எப்படி இருக்கும், ஒரே ஒரு இழை தான் இருக்கும், சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்கும். டிஎன்ஏல இருக்கக்கூடிய சுகர் டிஆக்சிரைபோஸ் சுகர், ஆர்என்ஏல இருக்கக்கூடிய சுகர் ரைபோஸ் சுகர். அண்ட் டிஎன்ஏல இருக்கக்கூடிய நைட்ரோஜெனஸ் பேஸ் தைமின், ஆனா ஆர்என்ஏல தைமின்க்கு பதில் என்ன இருக்கும், யுராசில் அப்படின்ற நைட்ரோஜெனஸ் பேஸ் இருக்கும். சோ இது வந்து முக்கியமான மூன்று வித்தியாசங்கள். அண்ட் DNA is the genetic material, hereditary material of these cells. செல்லுல வந்து மரபணுக்களை அடுத்த ஜெனரேஷனுக்கு தகவல்களை கடத்தக்கூடியதாக என்ன இருக்கு, DNA இருக்கு. ஆனா RNA is not genetic material. மெஜாரிட்டி ஆஃப் த செல்ஸ்ல சில வகையான வைரஸஸ்ல மட்டும்தான் வந்து RNA ஜெனடிக் மெட்டீரியலா இருக்கு. ஒரு ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை பாஸ் பண்றது. ஸோ அதை தவிர பொதுவாக ஆர்என்ஏ உடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா வந்து புரோட்டீன் சிந்தசிஸ்ல வந்து இன்வால்வ் ஆகுறது தான். ஓகே, அண்ட் டிஎன்ஏ இஸ் பிரசன்ட் இன் தி நியூக்ளியஸ். ஒரு செல்லுடைய நியூக்ளியஸ் அப்படின்ற உட்கரு, அங்கதான் இந்த குரோமோசோம் எல்லாம் இருக்கும் இல்லையா, யூகேரியோட்டிக் செல்ல. ஸோ அங்கதான் வந்து டிஎன்ஏ இருக்கும். ஆனா ஆர்என்ஏ அப்படின்றது இட் இஸ் பிரசன்ட் போத் இன் த நியூக்ளியஸ் அண்ட் தி சைட்டோபிளாசம். செல்லுடைய இந்த உட்கரு நியூக்ளியஸ்லயுமே இருக்கும், சைட்டோபிளாசம்லயும் இருக்கும் ஆர்என்ஏ. சோ இதுதான் டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். சரி, இப்போ நாம இந்த டிஎன்ஏ உடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, டபுள் ஸ்டாண்டர்ட், இரட்டை இழைகளாக இருக்கும்னு சொன்னோம் இல்லையா. சோ ஜென்ரலாவே நமக்கு தெரியும் டிஎன்ஏ உடைய ஒரு ஸ்டாண்ட் இப்படி இருக்கும், இன்னொரு ஸ்டாண்ட் வந்து இப்படி இருக்கும். சோ இங்க இருக்கக்கூடிய நைட்ரோஜெனஸ் பேஸ், இப்போ அடினைன் அப்படின்னா இது வந்து இங்க இருக்கக்கூடிய தைமின் கூட சேரும். இங்க குவானைன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சைட்டோசைன். சோ இங்க சைட்டோசைன்னா இது வந்து குவானைன், இது ஒரு ஸ்ட்ராண்டு, இது ஒரு ஸ்ட்ராண்ட் இல்லையா. சோ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இதை நம்ம என்ன சொல்றோம், பேஸ் பேர், பேஸ் பேர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா. சோ பேஸ் பேர். சோ பேஸ் பேர் டிஎன்ஏல எதற்கு நடுவுல நடக்கும், ஒரு பியூரின் பேஸுக்கும் ஒரு பிரிமிடின் பேஸுக்கும் நடுவுல, ரெண்டு ஸ்ட்ராண்டுக்கு இடைப்பட்ட பேஸ்க்குள்ள நடுவுல நடந்து அது வந்து அப்படியே டைட்டா காயில் பண்ணி இந்த மாதிரி ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சரா டிஎன்ஏல இருக்கும். ஆனா ஆர்என்ஏல அப்படி கிடையாது. ஏன்னா ஆர்என்ஏ அப்படின்றது ஒரே ஒரு ஸ்ட்ராண்டால உருவானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ இதுல வந்து ஒரே ஒரு ஸ்ட்ராண்ட் தான் இருக்கு. சோ இந்த ஸ்ட்ராண்ட்ல இந்த கிரே கலர்ல இருக்கிறது அதோடைய பேக் போன், அதாவது சுகர் மற்றும் பாஸ்பேட்டால உருவாகக்கூடிய பேக் போன். சோ இந்த கலர் கலரா இருக்கிறது எல்லாமே வந்து அதனுடைய நைட்ரோஜெனஸ் பேசஸ். சோ ஒரே ஒரு ஸ்ட்ராண்டால உருவாகக்கூடிய ஆர்என்ஏ சில சமயத்துல பாத்தீங்கன்னா அங்கங்க அது வந்து அதற்குள்ளே வந்து ஒரு காயிலிங், ஒரு முறுக்குன மாதிரி சில இடத்துல ஃபார்ம் ஆகும். ஓகேவா. சோ அது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து இப்ப பாருங்க, இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து இது வந்து ஆர்என்ஏ, ஒரே ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் ஆர்என்ஏ, இதோடைய நைட்ரோஜெனஸ் பேசஸ். எங்க தேவைப்படுதோ அந்த இடத்துல என்ன ஆகும்னா இந்த ஆர்என்ஏ வந்து இப்படி இப்படி நீளமா இருக்கக்கூடிய ஆர்என்ஏ சில இடத்துல இப்படி இப்படி அது வந்து தன்னைத்தானே வந்து அப்படியே காயில் பண்ணிக்கும், சில இடத்துல இப்படி காயில் பண்ணிக்கும். சோ இப்படி காயில் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெண்டு நேரா வருது இல்லையா. சோ இந்த இடத்துல வரக்கூடிய இந்த பேசஸ் வந்து அந்த இடத்துல அதற்கு நடுவுல ஒரு பாண்டிங் ஃபார்ம் ஆகி சோ அங்கங்க வந்து அது வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் மாதிரி தெரியும். ஓகேவா. சோ அதனால இந்த RNA base pairing is formed through hydrogen bonds between
nucleo-bases of the corresponding nucleotides. ஸோ இப்படி நீளமாக இருக்கக்கூடிய RNA சுருள் வடிவத்துல சில இடத்துல ஃபார்ம் ஆகும்போது அங்க வந்து நியூக்ளியோ-பேசஸ் வந்து பேரிங் பண்ணிக்கும். ஓகே, அதனால RNA appear partially double stranded. எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி நடக்காது. சில இடங்கள்ல RNA வந்து double stranded இருக்கிற மாதிரி தெரியும் due to folding or coiling of the single strand. சரி, நம்ம பொதுவா பார்த்தோம் RNA வந்து சிங்கிள் ஸ்ட்ராண்ட், ஒரே ஒரு ஸ்ட்ராண்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஆனா சில வகையான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்ல இந்த RNA வந்து டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கு. RNA எப்படி இருக்கு? டபுள் ஸ்டாண்டர்ட் RNA, அதாவது DNA மாதிரி டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கு ரொம்ப சில வகையான ஆர்கானிசம்ஸ்ல. சோ உதாரணத்துக்கு ரோட்டாவைரஸ் அப்படின்றது இந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே வந்து பொதுவா இந்த வயிற்றுப்போக்கு இதெல்லாம் உண்டு பண்ணக்கூடிய ஒரு வகையான வைரஸ். ஓகே, சோ ரோட்டாவைரஸ். அண்ட் ஒரு குறிப்பிட்ட வகையை சார்ந்த பாக்டீரியோஃபாஜ் அப்படின்றது பாக்டீரியா ஈட்டிங் வைரஸஸ், பாக்டீரியாவை தாக்கி அழிக்கக்கூடிய வைரஸ்கள். சோ இந்த வகையான பாக்டீரியோஃபாஜ், ரோட்டாவைரஸ், இந்த மாதிரி சில வகையான வைரஸ்ல இங்க பாருங்க, இந்த பிக்சர் வந்து ரோட்டாவைரஸ். சோ ரோட்டாவைரஸ் உடைய இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் பாருங்க, இது எல்லாமே வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் RNA. இந்த மாதிரி அதை தவிர பெரும்பான்மையாக RNA ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ல ஜெனட்டிக் மெட்டீரியலா இருந்துச்சுன்னா அது சிங்கிள் ஸ்டாண்டர்டா தான் இருக்கு. சோ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வந்து ஹெப்படைட்டிஸ் C வைரஸ், எபோலா வைரஸ், சார்ஸ் வைரஸ், இன்ஃப்ளூயன்சா, போலியோ நோயை உருவாக்கக்கூடிய வைரஸ், எய்ட்ஸை உருவாக்கக்கூடிய HIV வைரஸ். சோ இந்த வகையான வைரஸ்கள்ல ஜெனட்டிக் மெட்டீரியல், அதாவது ஜீனோமா எது இருக்கு? RNA இருக்கு. ஓகே, சோ நம்ம பொதுவா பார்த்தோம் ஒரு ஆர்கானிசம் ஜெனட்டிக் மெட்டீரியல் DNA-வாக தான் 99% இருக்குன்னு சொல்லும். ஆனா சில வகையான வைரஸ்கள்ல DNA இருக்காது, RNA தான் அதோடைய ஜெனட்டிக் மெட்டீரியலா இருக்கும். சோ அது மட்டும் இல்லாம அந்த RNA சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA-வாக தான் இருக்கும். ஓகே, ரொம்ப ரேரா சில வகையான வைரஸஸ்ல மட்டும் டபுள் ஸ்டாண்டர்ட் RNA இருக்கு. இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.